இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று செய்ய போகிறோம். அது வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தம்ப்நெயில்ல நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் கடல மாவு குழம்பு வைக்க போகிறோம். அந்த கடல மாவு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ யாருமே அதிகமாக செய்கிறதில்ல. பட் நம்ம பாட்டி காலத்தில், நம்ம அம்மா காலத்தில் நிறைய செஞ்சுருக்காங்க, செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடல மாவு வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். ஒரு மீடியமான அளவுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா கொஞ்சமாக எடுத்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அது தனியாக மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் பச்சை மிளகா. காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா மட்டும் தான் போட போகிறோம். பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு, பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், கூட வந்து வரமிளகாவும் போட்டுக்கலாம். என்கிட்ட பச்சை மிளகா வந்து போட்டால் ரொம்ப காரம் அடிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் வரமிளகாவும் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் நல்லா வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வணங்கின பிறகு 4 பூண்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து எடுத்து போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து பொடிசாக நறுக்கியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து நம்ம நீட்டமாக வால் மாதிரி வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா வந்து நம்ம இந்த காய்ங்களாம் எதுவுமே போட மாட்டோம் இல்லையா, அதனால் வந்து அதுதான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் காய்ங்க மாதிரி சைடிஸ் மாதிரி அதில் இருக்கும் அந்த குழம்புக்குள்ளே. அதனால் வந்து நம்ம நீட்டமாக இது வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம போட்டு நல்லா வணங்கின பிறகு நம்ம வந்து ஆல்ரெடி கிள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முருங்கைக்கீரையை நம்ம எடுத்து அதை நம்ம ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ணிவிட்டு அது நல்லா வணங்கணும். நல்லா வணங்கிட்டு ஓரளவுக்கு வணங்கிடணும். அதே மாதிரி முத்தின கீரை அந்த மாதிரி எதுவுமே போட்டுறாதீங்க. கொஞ்சம் நல்லா எலசாக இருக்கிற முருங்கைக்கீரையாக வந்து எடுத்து போட்டால் தான் இதுக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து எந்த ஒரு பேக்கில் வந்து நெக்ஸ்ட் டே வந்து எந்த ஒரு இதுவும் நடக்காது. ஏன்னா முருங்கைக்கீரை வந்து நம்ம அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. எந்த அளவுக்கு நல்லது இருக்குது அந்தளவுக்கு கெட்டது இருக்குது. அதனால் ஒரே டைமில் ஃபுல்லாக நிறைய சாப்பிடக்கூடாது. கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். அதனால் வந்து நான் ஒரு கொஞ்சமாக எடுத்து அது நல்லா வணங்கின பிறகு அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத வந்து எடுத்து ஊற்றணும். இதை ஊற்றிட்டு அது ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து வந்து ஒரு 4 மடங்கு வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினா தான் அது வந்து நல்லா தண்ணி மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்படியே கெட்டியாயிடும். இந்த கெட்டியாச்சுனா தான் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து எதுக்கு மெயினாக வந்து நம்ம சாப்பிடுவாங்க அப்படின்னா, களிக்கு வச்சு சாப்பிடுவாங்க. களிக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு இது வந்து களிக்கு தான் வந்துட்டு சூப்பராக இருக்கும் களிக்கு வச்சு சாப்பிட்றது. இது வந்து ரொம்பவும் ஹெல்த்தியான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து இதெல்லாம் இது என்ன இது கடல மாவில் குழம்பா அப்படின்னு நினைப்பாங்க. நான் வந்து எப்படியும் ஒரு வாரத்தில் ஒரு டைம் 2 வாரத்துக்கு ஒரு டைமாச்சும் இது செஞ்சுருவேன். செஞ்சு களி செஞ்சு வச்சோம்னா சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இப்போலாம் யாருமே இதை வந்து செய்கிறது இல்லை, மறந்துட்டாங்க. எங்கள் பாட்டி, அம்மா இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி நைட் டைமில் செய்கிற ஒரே ஒரு டிஷ் இது மட்டும் தான் செய்வாங்க. வெறும் முருங்கைக்கீரை இல்லாமல் வெறும் கடல மாவு குழம்பு மட்டும் கூட வச்சு செஞ்சு கொடுத்துருவாங்க, சாப்பிடுவோம். இன்றைக்கி நான் மேரேஜ் ஆகி இப்போ நான் அதவே செஞ்சு என் குழந்தைக்கு கொடுக்குறேன். நான் இது வந்து எனக்கும் அந்தளவுக்கு பிடிக்காது, இருந்தாலும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியானதெல்லாம் நம்ம சேர்த்திக்கணும் அப்படின்றதுனால இதையே நான் வந்து இப்போ செஞ்சு வீக்லி 1 டைம் ஆச்சு செஞ்சு களி செஞ்சு கொடுத்துருவேன், சாப்பிடுவாங்க. சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த டிஷ் வேணும் அப்படின்னா இதை நான் எப்படி செஞ்சுருக்கேன்றதை 1 பை 1 பார்த்து செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.